எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே பார்க்குற ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி தான் மேச ராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி மேச ராசிங்க. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது, சாதகமான பலன்கள் அமைய போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் அமைய போகிறதா, அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டால் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாங்க. நிச்சயமாக இது பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு தருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீதிமான்களாக இருப்பாங்க. 12 ராசிகளில் முதல் ராசியாக வரதுனால எதுலேயுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. அதே மாதிரி இயல்பிலேயே இவங்களுக்கு இருக்கும். பெரும்பாலுமே இவங்க கோபக்காரர்களாக அநீதியை கண்டு பொங்குவர்களாகவே இருப்பாங்க. எதுலேயுமே எவரையுமே சார்ந்திருக்க மாட்டாங்க. தன்னிசையாக செயல்படக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்பவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இந்த ராசியில் வரும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தோஷ பரிகாரங்களை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் செய்வது தோஷம் நீங்கி சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்குன்னே சொல்லலாங்க. சரி, மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சுங்க. இந்த விஸ்வாவசு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் நம்ம இருக்கிறாங்க. பல புதிய நம்பிக்கைகளும் கனவுகளுடன் புதிய வருடத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த சித்திரை மாதத்தில் பல முக்கிய கிரகங்களோட பெயர்ச்சியும் இருக்குங்க. இது மேஷராசி அன்பர்களுக்கு தர உள்ள பலன்களை நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. மேஷராசி பொதுவாகவே சித்திரை பௌர்ணமி விரதத்திற்கு சிறந்த மாதம். தங்கம் வாங்குவதற்கும் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் இது ஒரு சிறந்த மாதமாக சொல்லப்படுதுங்க. இந்த மாதத்தில் சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை நிலையில் இருக்காங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. சனி சொந்த வீட்டில் இருக்கிறாரு. நீச்சபங்க மற்றும் பரிவர்த்தனை யோகங்கள் இருக்குங்க. கன்னி, விருச்சகம், மகரம் ராசினருக்கு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்குங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்குங்க. உங்களோட ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளாரு. இது நல்லதல்ல அப்படின்னாலும் கூட குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால செல்வத்தில் குறைவே இருக்காதுன்னு சொல்லலாங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழிலில், சமூகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு யோகங்கள் அமைய போகுதுங்க. அரசு மற்றும் அரசியல் கட்சியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காணப்படுன்னு சொல்லலாங்க. உத்தியோகம், தொழில் தொடர்பாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைய போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. சுப விரயங்கள் உருவாகுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் அமைய போகுதுங்க. அதே மாதிரி மனதில் நிம்மதியான ஒரு நிலை இந்த மாதத்தில் காணப்படுன்னு சொல்லலாங்க. கலை, எழுத்து, ஊடகம், ஆவணம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு நல்ல ஒரு மேம்பாடு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கலசப்புகள் அனைத்துமே நீங்கும். குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்குன்னே சொல்லலாங்க. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக அமைய போகிறதுங்க. எந்த நிலை வந்தாலும் கூட அதற்காக சோர்ந்து போகாமல் வாழ்ந்து வரும் உங்களுக்கு நீ வரக்கூடிய காலங்கள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாத கடைசியில் மங்களகாரகன் குரு பகவானும் 3ல் சஞ்சரிக்க போகிறாரு. இந்த நிலைகளால் இதுவரையில் நீங்கள் அடைந்த பலன்களில் மாற்றம் இருக்குன்னே சொல்லலாங்க. குடும்பத்தில் எதிர்பாராத சங்கடங்களும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டில் முன்பு கிடைத்தது போல லாபம் கிடைக்காம போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாக போகுதுங்க. உறவுகளுடன் இடைவெளியை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. பிள்ளைகளை நினைத்து மனம் வருத்த அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாக போகுதுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்குன்னே சொல்லலாங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் கூட லாபஸ்தான சனி பகவானும் ஏப்ரல் 26 முதல் ராகுவும்
உங்களோட நிலையை உயர்த்த போகிறாருங்க. பணவரவை ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்த போகிறாருங்க. ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலமானது அமைய போகிறதுங்க. அதேமாரி ஏப்ரல் 17 முதல் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் நிம்மதி உண்டாகுன்னே சொல்லலாங்க. எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி புழக்கமும் அதிகரிக்கும். தொட்டது எல்லாமே லாபம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுன்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகள் பணியாளர்களோட செல்வாக்குகளும் இந்த காலகட்டத்தில் உயரப்போகுது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களோட கனவுகள் அனைத்துமே நனவாக போகுது. விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. எந்த வித பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும்னு சொல்லலாங்க. பரிகாரமாக கற்பக விநாயகரை வழிபட நன்மை அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான மாதமாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் ஏப்ரல் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால மனதில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க. மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கும் நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுதுங்க. வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு வரப்போகுதுங்க. வரும் 11 சஞ்சரிக்கும் சனியும் ஏப்ரல் 26 முதல் அங்கு சஞ்சரிக்க போகிறோம். ராகுவும் போட்டி போட்டுக்கொண்டு பல நன்மைகளை உங்களுக்கு தரப்போறாருங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகுதுங்க. பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது. வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி உங்களோட நோக்கங்கள் அனைத்துமே வெற்றியாக போகுதுங்க. சிறிய முதலீட்டிலும் நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. அடுத்தவங்களோட தவறுகளை கண்டறிந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. வீடு மனை வாகனம் என்ற கனவுகள் அனைத்துமே ஞானமாக போகுதுங்க. அப்படின்னாலும் சென்ம ராசிக்குள்ள சூரியன் 4 செவ்வாயும் 8ஆம் இடத்தை சனியும் பார்க்கறதுனால அலைச்சல் உழைப்பும் அதிகரிக்குன்னே சொல்லலாங்க. உடல் பாதிப்பு தோன்றுன்னே சொல்லலாங்க. ஏப்ரல் 2 முதல் 5 சஞ்சரிக்கும் கேதுவால் உறவினர் வழியில் பல சங்கடங்களும் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. எச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த பாதிப்பில் இருந்து உங்களால் விலக முடியும்னு சொல்லலாங்க. சில பேர்த்துக்கு காதல் ஏற்படுன்னு சொல்லலாம். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உண்டாகவும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகள் பற்றிய பயங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாக போகுதுங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விடாமுயற்சியோடு நீங்கள் படித்தால் மட்டுமே நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களோட பலம் கூடுன்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சி லாபம் கொடுக்குன்னே சொல்லலாங்க. வயதானவங்க உடல்நிலையில் கூடுதல் கவனமாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையனே சொல்லலாங்க. லட்சுமி நரசிம்மரை வழிபட இனி வரக்கூடிய காலங்கள் ரொம்ப சிறப்பாகவே அமையன்னு சொல்லலாங்க. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது யோகமான மாதமாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி எந்த ஒன்றிலுமே தனித்துவத்தோடு செயல்படும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இந்த மாதம் அமைய போகுதுங்க. ராசிநாதன் செவ்வாய் சுகஸ்தானத்திலும் சூரியன் ஜென்ம ராசிக்குள்ளும் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உடல் நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அது சரியாகிடுன்னு சொல்லலாங்க. எடுத்த வேலைகளை முடிக்க முடியாமல் சங்கடப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க. மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் இருக்கும். அதே மாதிரி நிம்மதி என்பது கேள்விக்குறியாகவே இருக்குங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலமானது இருக்குன்னே சொல்லலாம். மனம் அலைபாய தொடங்கும். அப்படின்னாலுமே லாபஸ்தானம் சனியாலும் ஏப்ரல் 26 முதல் ராகுவாலும் பலம் பெறுவதால் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வருங்க. அதே மாதிரி முடங்கி கிடந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தில் லாபமும் கூடும். வெளிவட்டாரத்தில் உள்ள செல்வாக்கு அனைத்துமே உயரப்போகுதுங்க. ஒரு சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. கடனாக எதிர்பார்த்த பணங்கள் அனைத்துமே கைக்கு வருங்க. அதே மாதிரி ஏப்ரல் 17 முதல் சுக்கிரன் உச்சம்
முன்னேற்றம் அடையிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகப் போகுது. இருவருமே ஒற்றுமையாக செயல்பட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் செய்ய போகிறீங்கன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே ஆசைப்பட்ட வீடு மனை வாகனம் என்று வாங்கக்கூடிய ஒரு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேஷராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.